தில்லானா மோகனாம்பல்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க, எல்லாரும் பார்த்த படம் தான், எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அந்த படம் ஆனந்த விகடனில் நாவலாக வெளிவந்த படம். பொத்தமங்கலம் சுப்புன்றவர் எழுதின நாவல் அது. அந்த நாவல் தான் பிற்காலத்தில் படமாக திரைப்படமாக எடுத்தாங்க. அந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் ஏபி நாகராஜன் திருவிளையாடல் படம் எடுத்தார். அவர் ஒரு காட்சியில் எத்தனை விதமான நுணுக்கங்களை ஒரு இயக்குனரும் அந்த கதையாசிரியரும் எத்தனை விதமான அழகியலை அந்த நுணுக்கங்களை அதற்குள்ளே புகுத்தி வைக்கிறார் என்பதுக்கு ஒரே ஒரு காட்சிங்க. மதுரையில் ஆரம்பிக்குது அந்த காட்சி. சிக்கல் சண்முக சுந்தரன்றது சிவாஜி கணேசனுடைய பெயர். அவர் பெரிய நாதஸ்வர வித்வானாக இருப்பார். அவர் உட்காந்து அதை வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. அங்கே ஒரு டும்முன்னு ஒரு வெடி போடுவாங்க. தன் கலைக்கு ஏதோ ஒன்று தொந்தரவாக இருக்கிறது, தன் கலையை முழுவதுமாக எல்லோருக்கும் பிரதிபலிக்க கொண்டு போய் கொடுக்க முடியாமல் இந்த கலையை மதிக்காமல் எவனோ வெடி போடுறான்றதுனால வாசிக்க மாட்டேன்னு எந்திரிச்சிருவாருங்க. சிவாஜி கணேசன் எந்திரிச்சிருவார். பத்மினி கூட்டு வருவாங்க. அவங்க ஒரு பெரிய ஆடல் அழகி. அவங்க வந்து நின்று பார்ப்பாங்க. ஏன் வாசிக்காமல் எந்திரிச்சு போகிறீங்கன்னு கேட்பாங்க. சிவாஜி கணேசன் சொல்லுவார், இந்த வேட்டு சத்தத்துக்கு நான் வாசிக்க முடியுமா, என்னாலலாம் முடியாது அப்படின்னு கிளம்புவார். அந்த அம்மா சொல்லுவாங்க, ஏன் அருவியின் ஓசைக்கு ஆட முடியாதா, அலைகளின் இன்னிசைக்கு ஆட முடியாதா, என்னால் ஆட முடிகிற போது ஏன் உங்களால் வாசிக்க முடியாதுன்னு கேட்பாங்க. நீ ஆடு ஆடு அப்படின்ட்டு சிவாஜி கணேசன் போயிடுவார். போன சிவாஜி கணேசன் கிளம்பி அவர் தங்கியிருக்கிற இடத்துக்கு போயிட்டாருன்னு எல்லாரும் நினச்சிருப்பாங்க. இங்கே பத்மினியினுடைய ஆடல் நாட்டிய நிகழ்ச்சி ஆரம்பித்து நடக்கும். எல்லாரும் வந்து உட்காந்து பார்ப்பாங்க. ஊரே வந்து உட்காந்து பார்க்கும். சிவாஜி கணேசன் கூட இருந்த பாலையா அவங்க எல்லாமும் வந்து உட்காந்து பார்ப்பாங்க. அங்கே இருந்து நான் பார்த்துட்டு போக மாட்டேன்னு சொல்லி அடம்பிடிச்சு போனார் சிவாஜி கணேசன். அவரும் வந்து உட்காந்து பார்ப்பார். அவர் ஒரு திரைக்கு மறைவில் ஒரு தூணுக்கு பின்னாடி நின்று இந்த நாட்டியத்தை பார்க்கிறார். இதில் அழகு என்னன்னாங்க, தூணுக்கு பின்னால் நின்று சிவாஜி கணேசன் பார்க்கிறார் என்பது பத்மினிக்கு தெரியும். பத்மினி தூணுக்கு பின்னால் நாம் மறைந்திருக்கிறோம் என்பதை பார்த்து விட்டார் என்பது சிவாஜி கணேசனுக்கு தெரியும். இவங்க ரெண்டு பேரும் பார்த்துக்கிறாங்கன்ற அந்த படத்தில் அந்த காட்சியில் இருக்க எல்லாருக்கும் தெரியும், நமக்கு தெரியும். ஆனால் அங்கே இந்த காட்சி சம்மந்தப்பட்டவங்களுக்கு தெரியாது, அவங்க பார்த்துக்கிட்டாங்கன்னு தெரியாது. கண்ணதாசன் ஒரு பாட்டு சொல்லியிருப்பார், எங்கிருந்தாலும் உன்னை நான் அறிவேன், உன்னை என்னை எல்லால் வேறு யார் அறிவார், பாவை என் பதம் காண நானம்மா, எந்த பாட்டுக்கு நான் ஆட வேண்டாமா, மாயவா வேளவா. கடைசி ஒரு வார்த்தை என்னன்னாங்க, கணவனுடைய பெயரை காதலனுடைய பெயரை பெண்கள் சொல்ல மாட்டாங்க. ஆனால் பத்மினியை வச்சு கண்ணதாசன் சொல்லியிருப்பார். அதில் சண்முக சுந்தரம் அவரோட பேர். மாயவா வேளவா எனையாலும் சண்முகான்னு அவர் பேரை சொல்ல வச்சிருப்பார். அந்த சண்முகான்னு அவங்க சொன்ன உடனே சிவாஜி கணேசனை ஒரு க்ளோஸ்அப் வைப்பாங்க. அவர் நாக்கை கடிச்சிக்கிட்டு கோவப்படுவார், என் பேரை சொல்கிறாளே அப்படின்னு. இங்கே இருந்து அங்கே பார்த்து இவங்க சண்முகான்னு சொல்கிறாங்க பாட்டில். அவங்களுக்கு கீழே பத்மினியுடைய அம்மா உட்காந்துருப்பாங்க. கீழே அந்த நட்டுவாங்க வாசிட்டு இருப்பாங்க. அந்த அம்மா நினைப்பாங்க, முருகனைத்தான் நம்ம பிள்ளை கும்பிடுது போல இருக்குது. அவங்க அப்படி நினைக்கிறாங்க. ஆனால் முருகன் அங்கே தூணுக்கு பின்னாடி தான் நின்று டைட் அடிச்சிட்டு இருக்கிறார். இதுதாங்க இந்த பாட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு அழகியல்.